ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வெஜ் பராத்தா செய்ய போகிறோம். வெஜ் பராத்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எதோ சாப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பெரிய கேரட்டு, அப்புறம் ஒரு கேபேஜு, அப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 கப்பு கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour இல்லை 40 minutes முன்னாடியே நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுறப்ப. இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சேர்த்து அப்படியே கொஞ்சம் வதக்கி விடுங்க. இதில் கேரட் தான் கொஞ்சம் குக் ஆகணும். கேபேஜும் அப்புறம் கொத்தமல்லி தழை அவ்வளோ குக் ஆக வேண்டியதில்லை. கேபேஜ் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறனால அது சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ கேரட் மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ கேரட் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கேபேஜையும் இதோட சேர்த்துடலாம். நான் பர்பிள் கேபேஜ் எடுத்துருக்குறேன். நீங்கள் ஒயிட் கலரும் எடுத்துக்கலாம். என்கிட்ட பர்பிள் கேபேஜ் இருந்ததுனால சரி இப்போ அதை சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வெட்டிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது கலரு. இது அப்படியே சமைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. சூப்பர் காம்பினேஷன், பர்பிள், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர். ஸோ காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தண்ணி தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தெளித்து மட்டும் விடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சாலே இது நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்ம காய்கறி ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம பராத்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஒரு பெரிய சைஸ் பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் ஃபுல்லாக உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியலன்னா நம்ம சின்ன சைஸாக எடுத்துட்டோம்னா மாவு ஸ்டஃபிங் நீங்கள் நிறையா வைக்க முடியாது. அப்படியே வச்சு தேய்ச்சாலும் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் நாள் பெரிய சைஸ் மாவை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் இந்த காய்கறியை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
ஸ்டஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து இந்த மோமோஸ் எப்படி பண்ணுவோம் அதுக்கு அப்படியே மடிப்போம், அது மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே மடித்து இந்த சாரீ எப்படி ஃப்ளீட்டெல்லாம் பிடிப்போம் அது மாதிரி வந்து பிடிச்சி அப்படியே உருட்டிடணும். அவ்வளோதான். இப்படி வச்சு அந்த மாவை நல்லா ஒரு திருகி அதோடு வச்சு நல்லா அமுக்கி கையிலையே ஃபஸ்ட்டு வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்க. நல்லா அமுத்தி விட்டுட்டு கையிலையே நல்லா ஒரு அளவுக்கு வட்டமாக சரி பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஏர் பபுள்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த காய்கறியெல்லாம் வச்சு அமுக்கிறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கையில் நல்லா அமுத்தி விட்டுட்டு நிறைய மாவு போட்டு தேய்ங்க. ஆயில் வேண்டாம். நல்லா மாவு மேலே தூவி விட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியே வராமல் தேய்ச்சிடலாம். இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியே வந்துடும், பார்க்குறக்கே கன்றாவியாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து இந்த ஸ்டஃபிங் மாதிரி இதோடு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் இந்த மாதிரி இது வேணாலும் வந்து இதோடவே சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். லைட்டாக கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன் கல்லில். அதுக்கப்புறம் வந்து இந்த பராத்தாவை தூக்கி அப்படியே போட்டுடணும். ஸ்டவ் ஃப்ளேம் வந்து அளவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கரியாமல் நம்ம நல்லா சுட்டெடுக்க முடியும். இந்த ஸ்டஃப்டு பரோட்டாவுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயோ இல்லைன்னா ஆலிவ் ஆயிலோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்குனா நெய் கூட போட்டு கொடுக்கலாம். நல்லா நிறைய நெய் ஊற்றி நல்லா 2 சைடு டோஸ்ட் பண்ணி அப்புறமா கொடுக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சதுக்கப்புறம் அப்படி தான் நல்லா ஜென்டிலாக தேய்க்கணும். நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா வந்து அப்புறம் அப்படியே அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா ஜென்டிலாக தேய்ச்சி விடுங்க, நல்லா தேய்க்கலாம். அவ்வளோதான், நம்ம பரோட்டா வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சுற்றியும் நல்லா சூப்பராக ஈவனாக குக் ஆகிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததும் வந்து இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பரோட்டா வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டோம். இதோட வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தயிர் பச்சடி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் வந்து நீங்கள் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி இல்லை இதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், உங்கள் இஷ்டம். சாப்பிட்டு பார்க்கலாம்.
செம்ம சாஃப்டாக இருக்குது உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கறனால. ரெகுலராகவே நீங்கள் சப்பாத்தி வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா சுடுறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். சான்ஸே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. தயிர் பச்சடிக்கும் இந்த ஸ்டஃப்டு பரோட்டாக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் சப்பாத்தி பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக அப்படியே நல்லா ஓப்பன் ஆகுது. உள்ள ஸ்டஃபிங் தெரியுதா? செம்ம சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.